வணக்கம். இந்த வீடியோவில் 2026 தேர்தலுக்கு பின்பு தமிழக அரசு ஊழியர்களுக்கு புதிய அகவலைப்படி டிஏ கூடுதல் சம்பளம் சார்ந்து ஹாப்பி நியூஸ் குறித்து தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இது சார்ந்து முழு விவரங்களையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தமிழக அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி டிஏ உயர்வு குறித்து எதிர்பார்ப்பு அதிகரித்து வருகிறது. சமீபத்தில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான அகவலைப்படியினை 2% உயர்த்தி 58%லிருந்து 60% உயர்த்தியுள்ளது. இந்த உயர்வு 2026 ஜனவரி 1 முதல் அமலுக்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக மத்திய அரசு அகவலைப்படி உயர்த்தும் போது தமிழக அரசு அதனை பின்பற்றி வருவது ஒரு நடைமுறையாக இருந்து வருகிறது. ஆனால் மாநில அரசு ஊழியர்களுக்கு விரைவில் இதே அளவில் உயர்வு அறிவிக்கப்படும் என்ற நம்பிக்கை நிலவி வருகிறது. தற்போது தேர்தல் சூழ்நிலை காரணமாக அறிவிப்பு வெளியாகாமல் இருந்தாலும் தேர்தல் முடிவடைந்து புதிய அரசு அகவலைப்படி அதிகரிப்பு சார்ந்த அறிவிப்பை வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அகவலைப்படி உயர்வு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள், ஓய்வூதியர்கள் என சுமார் 16 லட்சம் பேருக்கு நேரடியாக பலன் கிடைக்கும். விலைவாசி உயர்வு மற்றும் பணவீக்கத்தின் தாக்கத்தை சமாளிக்க இந்த டிஏ உயர்வு மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நடுத்தர வருமானம் கொண்ட அரசு ஊழியர்களுக்கு இது ஒரு கணிசமான நிவாரணமாக அமையும். அகவலைப்படி என்பது அடிப்படை ஊதியத்தை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படுவதால் அதன் தாக்கம் ஒவ்வொருவருக்கும் மாறுபடும். உதாரணமாக, ஒருவரின் அடிப்படை ஊதியம் ரூபாய் 30,000 என்றால் தற்போதைய 58% அகவலைப்படி ரூபாய் 17,400 இருக்கும். அது 60% உயர்ந்தால் ரூபாய் 18,000 உயரும். அதாவது மாதத்திற்கு 600 ரூபாய் கூடுதலாக கிடைக்கும். அதேபோல் மொத்தமாக ரூபாய் 50,000 சம்பளம் பெறும் ஒருவருக்கு அவருடைய அடிப்படை ஊதியத்தை பொறுத்து ஒவ்வொரு மாதமும் 800 ரூபாய் முதல் 1,200 ரூபாய் வரை கூடுதலாக வருமானம் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. இது குடும்ப செலவை சமாளிக்க சிறியதாக தோன்றினாலும் நீண்ட காலத்தில் பெரும் உதவியாக இருக்கும். ஓய்வூதியர்களுக்கும் இந்த உயர்வு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஓய்வு பெற்ற பின்பு மருத்துவ செலவு மற்றும் அன்றாட வாழ்க்கை செலவு அதிகரித்து வரும் நிலையில் அகவலை நிவாரண உயர்வு அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையமாக அமையும். மேலும் இந்த உயர்வு ஜனவரி 2026 முதல் முன்தேதியிட்டு வழங்கப்பட்டால் அவர்களுக்கு நிலுவைத் தொகை ஒரு நல்ல தொகை கிடைக்கும் என்பது முக்கிய அம்சம். நிதி நெருக்கடி இருந்தாலும் அரசு ஊழியர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த அறிவிப்பை அரசு தாமதிக்காமல் வெளியிடும் என்று ஊழியர் சங்கங்கள் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். அகவலைப்படி உயர்வு என்பது வெறும் சம்பள உயர்வு மட்டுமில்லை, அது பொருளாதார நிலைத்தன்மைக்கான ஒரு கருவியாக செயல்படுகிறது. ஊழியர்களின் கையில் கூடுதல் பணம் சேரும்போது இது சந்தையில் நுகர்வை அதிகரித்து மாநிலத்தின் பொருளாதார சுழற்சிக்கு ஊக்கமளிக்கும். இதனால் இந்த 2% உயர்வு குறித்த அறிவிப்பு எப்போது வெளியாகும் என்ற ஆவல் அரசு ஊழியர்கள் மத்தியில் அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக மாதம் ரூபாய் 50,000 சம்பளம் பெறும் நடுத்தர ஊழியரிடமிருந்து உயர் அதிகாரிகள் வரை அனைவரும் இந்த அறிவிப்பை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவந்ததும் சரியான கணக்கீடுகள், நிலுவைத் தொகைகள் வழங்கும் முறை உள்ளிட்ட விஷயங்கள் தெளிவு பெறும். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.